ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு லோன் உல்ஃபில் ஒரு சேலஞ்சு பண்ண போகிறோம். நம்ம கைஸ் லோன் உல்ஃபில் சீக்ரெட் சேலஞ்சு பண்ண போகிறோம். நம்ம லோன் உல்ஃபில் சேலஞ்சு நம்ம இன்னைக்கு தரமாக முடிச்சு என்ன சொல்கிறதுன்னா ஹேக்கர் லெவலில் விளாண்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்றத சொல்லி இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறோன்னா சேலஞ்சு நமக்கு எடுத்துருக்கேன்னா இந்த எம்பிஆர் இதுன்னா என்ன பண்ணுறாங்க இது வந்து நம்ம சேலஞ்சு வீடியோ பாருங்கள், பொறுமையாக இருந்து எப்படி தெரிக்கிறேன். நான் இந்த மேட்ச்சில் தரமான ஒரு ஸ்கில் ஃபைட்டிங் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஸ்பின்னிங் மோடு எங்களுக்கு ஜாக்கிரதை டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்குன்னா போயிடுவார். அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நம்ம வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ஒன்றும் சொல்லணும்னா ஆமாம் போய் விட வெயிலுக்கு நல்லதுதான். ஒருவா நீங்க தான் நம்ம சோறு என்ன கீர்த்தி சார் தம்பி அழுதுகிட்டு போறாரு. நல்லா பாருங்க, ஹெட்ஷாட் நேர்தான் பார்க்குறான். பியூர் ஹெட்ஷாட்டு வாங்க கைஸ், பியூர் ஹெட்ஷாட் சார் ஹேக்கர் லெவல் ஆடிக்கிட்டு எடுத்துருக்கோம். எஸ்கேஸ் டபுள் பேர் எடுத்துருக்கோம். பிசி பிளேயர் ஹெட்ஷாட் ஸ்லோ மோஷனில் அடிக்க போகிறோம். ஆறாவது ரவுண்டு கிரனேட் போட்டு அடிக்க போகிறோம். அவங்க நினச்சிட்டு இருக்கான காமெடி இருக்கா வாங்க. என்ன மேட்ச்சில் ஃபுல்லாக டபுள் பேரை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்கேன். என்ன இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்னொரு மேட்ச் பார்க்க போகிறோம். அங்கே இன்னொரு மேட்ச் தரமா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட்டா சரி, ஒரு பிஆர் மேப் போகும். சரி நீங்கள் பிஆர் தரமான செட்டிங்ஸ் இருக்கா அங்கடா அடிக்காம நம்ம ஸ்கில் அடிக்கணும். நம்ம இன்னைக்கு எதுனா ஃபிஸ்டபிலிட்டி பண்ண போகிறோம். ஃபிஸ்டபிலிட்டி வயசு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளை பாய் சொல்லு தாத்தாவுக்கு. பாய் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நான் உங்கள் SSN தமிழ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்கோம். வாங்க கைஸ், நம்ம இந்த
மேட்ச்சு தரமாக நாக் அவுட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் வந்துடும். என்னடா இது இறங்கிடுவேன். லைட்டாக ஹெல்மெட் கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கு தெரியணும்ண்ணா. நான் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துட்டேன். நம்ம கட்டாயிருச்சு. என்ன சொல்கிறேன் டெஸ்ட்டு கொடுங்க. இந்த மேட்சை தரமான ஒரு ஹேக் மூமெண்ட்டை பார்க்குறீங்க. வாங்க கைஸ், என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்சை நான் ஃபேக்ட்ரியில் இறங்கலான்னு ரம்டூபியாவில் இறங்குவோம். ஐஎஸ் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூ ஜோன்னுவோம். ஆனால் நம்ம கிராவிட்டி லேபில் போயிருக்கேன். கிராவிட்டி லேபில் தான் நான் இறங்குவேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கனாலே ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்குண்ணா. அந்த மாதிரி கை பக்கத்தில் இருக்க கண்ணை விட்டுட்டு தம்பி அங்கே மேட்ச் போய் தேடிட்டு இருக்கான். சரி வாங்கடா இன்னைக்கு ரொம்ப வருது கைஸ். என்கிட்ட அவ்வளோவா ஸ்கில் டெவலப் பண்ண மாட்டான். அதனால் நானும் அவ்வளோவா இது தெரியாது. என்னைய பார்த்தேன் அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். என்ன சும்மா செட்டிங்ஸ் தெரியாமல் வச்சுருந்தேன். என்ன சரி நான் ஃபஸ்ட்டு சண்டைக்கே கூப்பிட்டும் அவமானே படுத்தும். கராட்டி தெரியாமல் இறங்கிட்டோம். சாட்டுக்கு எந்த கையிலும் என்ன இல்லை. இன்ஜினியர் உடனே அந்த ஒரு இன்ஜினியரை வைத்து நான் என்ன கையில் ஒரு பொண்ணும் இல்லை. நான் கையில் ஒன்று போடுவேன். ஐயாஸ் நம்ம இன்னைக்கு ஆனால் ஒரு கிலோ எடுத்துருப்போம். இந்த மேட்ச் போயாவாச்சும் எடுக்கணும். ஐயாஸ் இந்த மேட்ச் நமக்கு என்ன சொல்லணும், அந்த செட்டிங்ஸ் வாங்க மாட்டேது. ஐயாஸ் நான் ஒரு ரெடிமேட் செட்டிங்ஸ் சரி ஒரு 2 வருஷமாக விளாடுவோம். ஆனால் இந்த மேட்ச் கார் எடுத்தேன். கையில் ஒரு க்ளோவால் கிடைக்கும் எனக்கு. இருந்தாலும் செட்டிங்ஸ் வேணும். ஆனால் எஸ்பிடி கொடுத்துட்டானே கரீனா கீழைக்கு அளவு உண்டா அப்படின்னு இருந்து கேட்டது.
ஏய் என்ன கையில் கண்ணும் உட்வே தரா தான் நீ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு பேக்கப் போடு. இந்த வீடியோவை தான் நான் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவேன். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. ஏன் ப்ரோ சப்ஸ்கிரைபிங் கேட்குறேனே டெய்லி ரிக்வெஸ்ட். ஏன் நம்ம சியா சொன்னால் புஷ் பண்ணணும். லாஸ்ட்டு 20 டேலேருந்து புஷ் பண்ணணும். இன்னும் 91 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 4 தேவை. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாய்ஸ் மறக்காமல். எஸ்எஸ்என் ஸ்குவாட்